பாப்பா என்ன இப்படி ஆழ்ந்துட்டு இருக்காங்க, எதுக்காக ஆள்றாங்க அப்படின்ற கேள்வி தானே இது. என்னங்க மொட்டை அடிச்சு காது குத்தும் போது பண்ணா பாருங்க ஒரு சம்பவம். மொட்டை அடிச்சு காது குத்துற சம்பிரதாயத்துல தாய்மாமன் மடி மேலதான் உட்கார வச்சு குத்தணும் அப்படின்றது யாரு கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. சோ நம்ம ஹிரண்யா பாப்பா பாத்தீங்கன்னா பயங்கரமா ஆழ்ந்துட்டா. ஒருத்திக்கு மொட்டை அடிக்க போறோம்னு தெரியாமலே அவ ஜாலியா இருக்கா. மொட்டை அடிக்கும் போது பாருங்க தங்குல மொட்டை அடிக்க போறோம். முடி போகுது தெரியுமா அவளுக்கு. பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கிறதுல வந்த மொதல் பிரச்சனை என்ன தெரியுமா? அவளுக்கு இப்போ கிட்டத்தட்ட 11 மாதம். மேபி ஒரு 9 மந்த்ஸ்லேயே அவளுக்கு மொட்டை அடிச்சு காது குத்திட்டு இருந்தா. இவ்வளோ அடம் பிடிச்சிருப்பாளோ என்னமோ தெரியல. இப்போ 11 மந்த்ஸ்னு வரும்போது கொஞ்சம் தெளிவாக இருப்பா இல்லையா? ஸோ அடம் பிடிச்சா அழுது புலம்பி தள்ளிட்டா. ஹிரண்யா பண்ண அந்த கூத்துக்கு எங்கள் மாமா பார்த்தீங்கன்னா என்னாலலாம் முடியாதுன்னு சொல்லி அக்கா கிட்ட கொடுத்துட்டாங்க. அண்ட் அப்புறம் ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து பிடிச்சி அதுக்கப்புறம் ஒரு வழியாக மொட்டை அடிக்க வச்சுட்டாங்க. ஃபைனலி மொட்டை அடிச்சதுக்கப்புறம் காது குத்து. இதுக்கு சொல்லவே தேவையில்லைங்க. என் மடி மேலே உட்கார வச்சு காது குத்தும் போது என்னால் சமாளிக்க முடியல. லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு, ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைடுக்கு ஒரு வழியா காது குத்தி முடிச்ச உடனே எனக்கு வலிக்குது அவளுக்கு குத்தும் போது. என்னால அதை பார்க்க கூட முடியல. அண்ட் என்னதான் இருந்தாலும் இந்த ஒரு மூமெண்ட்ல ஒரு மாமானா அந்த மடி மேல உட்கார வச்சு காது குத்து வைக்கும் போது அந்த ஃபீலிங் இருந்தது பாருங்க, ரொம்ப நல்லாவே இருந்தது. அண்ட் இந்த மாதிரி உங்க அக்கா பொண்ணுக்கு காது குத்தும் போது உங்களோட எமோஷன்ஸ்லாம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம உங்க பாசமான அக்காக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி என்னோட கமெண்ட் செக்ஷன்ல டேக் பண்ணுங்க.